ஒரு தடவை விஷ்ணு பகவான் சிவபெருமான பாக்குறதுக்காக கைலாசத்துக்கு போறாரு. கருடரை கைலாசத்துடைய வாசல்ல வெயிட் பண்ண சொல்றாரு. கருடர் அப்ப அங்க ஒரு அழகான குருவிய பாக்குறாரு. இவ்வளவு அழகான ஒரு பறவையா அப்படின்னு அதை மெய்மறந்து பாத்துட்டு இருக்கும் போது அங்க யமதர்மராஜா சிவனை பாக்குறதுக்காக வராரு. போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நின்று அந்த பறவைய பாக்குறாரு. யமனுடைய பார்வை மரணத்தின் அறிகுறி அப்படின்னு தெரிஞ்ச கருடர் அந்த குருவியை காப்பாத்துறதுக்காக பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு நீரோடை பக்கத்துல போய் அந்த குருவியை விட்டுடுறாரு. விட்டுட்டு கருடர் திரும்ப வரும்போது யமதர்மராஜாவும் சிவனை பார்த்துட்டு வெளியே வராரு. அந்த குருவியை எப்படியோ காப்பாத்திட்டோம் அப்படின்ற கர்வத்தோட கருடர் யமதர்மராஜா கிட்ட போய் உள்ள வரும்போது இங்க இருந்து ஒரு குருவியை பார்த்துட்டு போனீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யமன் சொல்றாரு, இந்த குருவியின் விதிப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அது பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு நீரோடை பக்கத்துல ஒரு பாம்பால் விழுங்கப்பட்டு இறக்கணும் அப்படின்னு அதோட விதி இருந்துச்சு. சின்ன குருவி அதுக்குள்ள எப்படி அவ்வளவு தூரம் பறந்து போக முடியும்னு யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சுத்தி இருக்க சூழ்நிலையை முழுசா புரிஞ்சுக்காம பிறருக்கு உதவுவது சில நேரம் அவங்களுக்கே ஆபத்துல முடியும் அப்படின்றத இந்த கருட புராண கதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது.